ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்ம தெரிந்து கொள்ளப் போகிற பாடம் என்னவென்றால் ஆலயம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஓய்வு நாள், வாரத்தின் முதல் நாள் எல்லாம் அமாவாசை, பௌர்ணமி, குட் ஃப்ரைடே, இந்த மாதிரி நிறைய நாள் அங்கங்கே சபைக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், இந்த மாதிரி எல்லாம் போகிறோம் இல்லைங்களா? ஆனால் அந்த வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் மட்டும் போயிட்டு மற்ற போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம இயல்பான வாழ்க்கையை மறுபடியும் அந்த பாவமான சூழல்களில் மாட்டிக்கிறோம். அதில் தவிர்க்க முடியலன்னு சொல்கிறோம், அதுக்காக மனம் வருத்தப்படுறோம். மறுபடியும் அதே மாதிரி அந்த வாரத்தின் முதல் நாள் அப்படி கடவுளை தேடி ஓடுறோங்க. இதுதான் உண்மையாலே ஆலயத்துக்கு போகிறதா? அப்படி இல்லைங்க. ஆண்டவர் பாருங்க அழகா சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம், 16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களிடம் வாசம் செய்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் அது நீங்களே அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ பாருங்கள், நம்ம தான் ஆலயம். நம்ம அந்த வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு வர்றதுனால நம்ம ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், அது போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. நம்ம தான் ஆலயம். அப்போ அங்கே டெய்லி என்ன நடக்கணும்? டெய்லி அந்த சபைகளோடு சேரணும். சபைனா நம்ம தான் சபை. நம்ம கூடணும், பேசணும், ஆண்டவரை பற்றி பேசணும், ஆண்டவர் வார்த்தையை படிக்கணும். நீங்கள் சங்கீதம் 1 படிச்சின்னா கூட, வேதத்தை படித்து அதை தியானித்து இருப்பவன் பாக்கியவான் அப்படின்னு சங்கீதம் 1வது அதிகாரத்தில் வருதுங்க. அப்போ பாருங்கள், நம்ம ஆலயமாக இருக்கிறதுனால நம்ம எப்போவுமே தேவனோடு சஞ்சரிக்கிறது தான் உண்மையாலே ஆலயத்துக்கு போகிறது. அப்போ தான் நம்ம ஆலயம், நம்மளுடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கும். நீங்கள் இன்னொரு அதிகாரம், அதே 1 கொரிந்தியர் 6-18-19 படித்து பாருங்கள். விபச்சாரம் செய்கிறது பயங்கரமான பாவம்னு போட்டுக்குதுங்க. விபச்சாரம் செய்கிறது அது அதாவது பாவம் மனுஷனுடைய சரீரத்துக்கு விரோதமானது. ஆனால் விபச்சாரம் நம்மளுடைய சுய சரீரத்தை பாதிக்குதுன்னு போட்டுக்குது. அப்போது தேவனுடைய ஆலயத்தை நம்ம கெடுக்கிறது அது அந்த விபச்சாரம், வேசித்தனம், இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேங்க. நம்ம எல்லாருமே பாவிகள் தாங்க. நம்ம யாருமே நல்லவங்க கிடையாது. நம்ம எல்லாம் பாவத்திலிருந்து தான் வந்தோம். நம்ம கண்களின் இச்சை, சிந்தையின் இச்சை, இருதயத்தின் இச்சை, சரீரத்தின் இச்சை, ஆவியின் இச்சை, ஆத்மாவின் இச்சை, எல்லா இச்சைகள்லேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம ஆண்டவரை தெரிந்து கொண்டோம் இல்லையா? அப்போ இப்போ நம்ம எப்படி வாழணும்? அப்போது நம்ம ஆலயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஆவியோடு பரிசுத்தத்தோடு நம்ம இருதயத்தை நம்ம தேவனை தொழுது கொள்ளணும். நம்ம தேவனை நம்ம சரீரத்தை ஆலயமாக வச்சு அவரை நம்ம இருதயத்தில் வச்சு அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஆண்டவர். அப்போது ஆண்டவர் அது இன்னொன்று 2 கொரிந்தியர் 6-16-17 சொல்கிறாரு, நான் அவர்களோட உலாவுவேன் அப்படின்றார். அப்போது ஆண்டவர் விக்கிரகத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் எது? 2த்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அப்போது நம்ம சரீரன்ற ஆலயத்தை நம்ம ஆவியானவருடைய தங்கும் இடமாச்சிங்கன்னா அவர் நம்மளோடு உலாவுவார் அப்படின்னு போட்டுக்குதுங்க. நீங்கள் சாலமோன் கூட அந்த ஆலயத்தை கட்டிட்டு சொல்லுவார். 1 ராஜாக்கள் அரசர்கள் 8வது அதிகாரம் 27-28 வசனம் படிச்சிங்கன்னா அதில் சொல்லுவாருங்க, வானத்தையும் வான மண்டலங்களையும் படைத்த தேவன் இந்த ஆலயத்தில் தங்க முடியுமா? விண்ணகம் அரியணை மண்ணகம் பாதப்படிங்க. அப்போ அப்பேற்பட்ட தேவன் இவ்வளோண்டு பூமியில் கட்டுற இவ்வளோண்டு ஆலயத்தில் தங்க முடியுமா? தங்க முடியாதுங்க. அப்போ அவர் தங்குறதுக்காக அவர் எப்படி வராரு? ஆவியாக வராரு. அந்த யோவான் 4வது அதிகாரம் அந்த 23-24 வசனங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த சமாரியா
சமாரியா பெண்ணுக்கிட்ட பேசுகிறபோது, தேவன் ஆவியாக இருக்கிறார், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்து விட்டது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் வந்து நம்ம இருதயத்தில் வாசம் செய்வார், பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ ஆலயன்றதே நம்ம தான் ஆலயம். இந்த சரீர ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கணும். சொல்கிற நானாக இருந்தாலும் சரி, கேட்குற நீங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுக்குள்ள அநேக பாவங்கள் இருந்திருக்குது, இன்னும் இருக்கும். ஆனாலும் நம்ம வேதத்தை படித்து அதன்படி தியானித்தா, அந்த ஆண்டவருக்கு பயந்து ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் ஆவியானவர் மூலயமா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம உணர்ந்தா போதுங்க. நீங்கள் எலிசா ஐயா கூட அந்த கேஏசின்ற ஒரு வேலைக்காரன், அந்த நாகமான் சொல்லுவான், அந்த யோர்தானில் 7 வாட்டி முங்கி எழுச்சி அந்த தொழுநோய் குணமாயிட்டு போகும்போது அந்த பரிசு எலிசாயா கொடுப்பாரு. அவர் வேண்டான்னு சொல்லுவார். அவருக்கு தெரியாமல் இவர் போய் அதை வாங்கிட்டு வந்துடுவார். அப்போ அவர் சொல்வார், எலிசாயா, என் மனம் உன்னோடு வந்தது நீ தெரியவில்லையா உனக்கு? ஏன் இதை வாங்கின? இதுவா உனக்கு நேரம்? பண ஆசை, பொருளாசை இதுவா நேரம் அப்படின்னு அங்கே சொல்கிறாரு இல்லைங்களா? அந்த மாதிரி தேவன் வந்து நம்ம கூட இல்லை, அவர் ஆலயத்தில் தான் இருக்கிறாரு, சபையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு பில்டிங்காக கட்டிட்டு போனால் அங்கே இல்லைங்க. அவர் ஒருமனப்படணும். சபை நம்ம தான் சபை, நம்ம எல்லாம் கூடி ஒருமனப்படணும். எப்படி வந்து அந்த பெந்தகோஸ்து நாளில் 120 பேர் வந்து ஏசப்பா தாயோடு சேர்ந்து அவங்க வந்து அங்கே ஒரு மனதாக இருக்கும்போது வானத்துலேருந்து அக்னி இறங்கி அபிஷேகம் அடைஞ்சு அவங்க பிற மொழிகள்லாம் பேசி அதுக்கப்புறம் அவங்க பெரிய ஒரு அப்போஸ்தலர்களாக ஆனாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம தேவனோடு ஒருமனப்பட்டு, அவர் நம்முடைய சரீரம் தான் நம்மளுக்கு ஆலயமாக கொடுத்துருக்காரு. நம்ம இருதயத்தில் அவரை நம்ம வாசம் செய்யணும். நம்ம வந்து அந்த சபைக்கு போகிறதோ, இந்த சபைக்கு போகிறதோ, இந்த ப்ரேயருக்கு போகிறதோ, அந்த ப்ரேயருக்கு போகிறதோ அதெல்லாம் போகலாங்க, தப்பு இல்லை, தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் உங்களை திடப்படுத்திக்கிங்க, உங்களை வந்து கனப்படுத்திக்கிங்க. நீங்கள் தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு, நம்ம தேவன் நம்ம இருதயத்தில் இருக்கிறாருன்றத புரிஞ்சு அதன்படி வந்து நம்ம வந்து வாழணுங்க. அப்படி வாழ்ந்தால் தான் அது உண்மையாலே ஆலயம். ஸோ ஆலயன்றது வந்து வெளியே கட்டடமோ பில்டிங்கோ சபையோ இல்லைங்க, சர்ச்சோ கிடையாது. நம்ம தான் ஆலயம். நம்ம ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வந்து உலாவுவார்ன்னு சொல்லியிருக்காருங்க. அதனால் தயவுசெய்து இனிமேல் நம்ம சரீரத்தை பத்திரமா பார்த்துக்கலாங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.